நபருக்கு சபைக்கு சரியா ரெண்டு பேரும் இது வந்து சபை எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி இருக்கின்றத பொதுவான நிறுவனங்கள். கரெக்ட் அதேதான் சுரேஷ் பிரதர், தீமேத்தியோ, சாலமோனே எல்லாரும் நீங்க அதான் சொல்ல வரீங்க. அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எழுதப்பட்டது இல்லை, இது பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்ட்டு. கரெக்ட் தான். பாத்தீங்கன்னா பவுலுடைய நிருபங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு சில நிருபங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். அதுல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சபைக்கு எழுதுவார். கொரிந்து சபைக்கு, இல்ல ரோம பட்டணத்தில் உள்ள அந்த ரோம சபைக்கு, கலாத்திய சபைக்கு, இது இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் உள்ள சபைக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில நிருபங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா குறிப்பிட்ட நபருக்கு, தீமோத்தேயுக்கு, தீத்துவுக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இதை தவறா புரிஞ்சுக்க கூடாது. என்னன்னா இது பொதுவான நிருபங்கள் அப்படிங்கிறதுனால இது மட்டும்தான் பொதுவானது, மற்றபடி தீமோத்தேயுக்கு, தீத்துக்கு எழுதுனது அவங்களுக்கு மட்டும்தான், இது நமக்கு பொருந்தாது, இது பொதுவானது அல்ல அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம போக வேண்டாம். ஆகவே மொத்தம் பாத்தீங்கன்னா 7 பொதுவான நிருபங்கள் இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா இது குறிப்பிட்ட நபருக்கு எழுதப்படல, இல்ல குறிப்பிட்ட சபைக்கு எழுதப்படல. யாக்கோபு 1 நம்ம படிக்கும் போதே சிதறப்பட்ட அந்த யூதர்களுக்கு, அப்பனா என்னன்னா இது எல்லாருக்குமே, அங்கிருந்து பரவி போன ஒவ்வொரு மக்களுக்குமே இது எழுதப்பட்டது. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலத்துல இந்த பொதுவான நிருபத்துக்கு என்ன பேர் கொடுப்பாங்க அப்படின்னா கேத்தலிக் எபிசல்ஸ் அப்படிம்பாங்க. கேத்தலிக் எபிசல் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கேத்தலிக் அப்படின்னா நம்ம இன்னைக்குள்ள ரோமன் கேத்தலிக் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அந்த அர்த்தத்துல கிடையாது. இந்த கேத்தலிக் அப்படின்னாலே ஆக்சுவலா என்னன்னா யூனிவர்சல் அப்படின்னு அர்த்தம். கேத்தலிக் எபிசல்ஸ் அப்படின்னா யூனிவர்சல் நிருபங்கள். யூனிவர்சல்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், பொதுவான, இல்லைன்னா உலகளாவிய. கேத்தலிக் எபிசல்ஸ் அப்படின்னா உலகளாவிய நிருபங்கள், இல்லைன்னா பொதுவான நிருபங்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப இதனுடைய மைய செய்தி, இந்த பொதுவான நிருபத்தினுடைய மைய செய்தி என்னன்னா, நீங்க ஒருவேளை உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த பிடிஎஃப் எதுவும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதுல பார்க்கலாம். அதுல என்ன போட்டிருக்குன்னா பொதுவான நிருபங்களின் மைய செய்தி, இதனுடைய மைய உபதேசம் என்ன அப்படின்னா, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பரிசுத்தமான வாழ்க்கை, அன்பு, சத்தியம், பொறுமை மற்றும் கீழ்ப்படுதலின் மூலம் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் மகிமையான வருகையை எதிர்நோக்கி வாழ வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வசனத்தை, அதாவது இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆழமான வார்த்தைகள். எப்படின்னா கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய கிரியையினால் நாம் ரட்சிக்கப்படல, மாறாக தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் ரட்சிக்கப்படாத வரையில அது உண்மையான ரட்சிப்பே கிடையாது. அப்போ பார்க்கும்போது கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பரிசுத்தமான வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்னா பரிசுத்தமான வாழ்க்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் என்பது எப்படி அப்படின்னா, அவர்கள் பாவத்தில் வாழும்படியாக கிருபை கொடுக்கப்படவில்லை, மாறாக பாவத்திலிருந்து வருவதற்காக கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விளக்கத்தை நமக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். நான் பாவம் செய்வதற்காக நமக்காக கிருபை கொடுக்கப்படல, பாவத்திலிருந்து வெளிவருவதற்காக தான் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு, இல்ல பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறதுக்காக தான் கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப என்னன்னா, நம் கிருபையால் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? நம்மளுடைய வாழ்வில் கிரியை வெளிப்படுவதற்காக. நமக்கு எபேசியர் 2வது அதிகாரம் 8ல இருந்து 10வது வசனத்துல அந்த விளக்கம் இருக்கு. அப்போ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அதுல முக்கியமானது என்னன்னா அன்பு. நம்ம ஆவின் கனியில பாக்குறோம் அன்பு. பவுல் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எழுதும்பொழுது அந்த மைய கருத்து அன்பு. அப்போ அன்பு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஆவியின் கனிக்கு வெளிப்பாடாக அது என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. அதுக்கப்புறம் சத்தியம். நம் கிருபையினால் மீட்கப்பட்ட காரணமே பரிசுத்தமான வாழ்வு வாழ, தெய்வீக அன்பை பிறருக்கு காட்ட, அதே போல சத்தியத்தில் நடக்க. வேதாகம சத்தியங்களை நாம் என்ன பண்ணுவோம், வேதத்தில் உள்ளதை அப்படியே நாம் கற்றுக்கொள்ளணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும். அப்படின்னா என்னன்னா, சரிவர வேதாகமும் என்ன சொல்கிறதோ அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியமோ அதே அளவுல நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய மற்ற சொந்த கதைகள் அதோட சேர்த்து நம்ம வேத வசனத்தை கலப்படம் பண்ண கூடாது. அப்ப என்னன்னா சத்தியம் ரொம்ப முக்கியம். பொறுமை மற்றும் கீழ்ப்படிதல். அப்பனா இந்த நீங்களே இன்னைக்கு வகுப்புல இருக்கீங்க, பாடங்களை கற்றுக்கொள்றீங்க, இதெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இதன்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கற்றுக்கொள்றோம்.
இப்போ யாக்கோபு நிருபத்தை நம்ம தியானிப்போம். அதுல பல காரியங்கள் அவர் பேசுகிறார். அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, வெறும் நம்மளுடைய மூல அளவுக்கு இல்ல. அந்த மூலையில் உள்ள சத்தியங்கள் என்ன ஆகணும்னா, மூலையிலிருந்து அப்படி இருந்து என்ன பண்ணணும்? ஒரு ஒரு அடிக்கு கீழ வரணும். அப்ப அது எங்க வரணும்னா, இதயத்துக்கு வரணும். அப்ப என்னன்னா, கற்றுக்கொள்கின்ற சத்தியங்கள் வெறும் மூல அளவில் இல்லாமல், இதயத்தில் இருக்கும்போது அது என்ன பண்ணும்னா, மற்றவங்கள் மீது இல்ல பிறர் மீது அந்த வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடியதாக அது காணப்படும். அப்ப என்னன்னா, இவைகளெல்லாம் நாம பொறுமையோட கற்றுக்கொண்டு, நம்மளுடைய கீழ்ப்படிதல் மூலியமாய் நாம் யாரை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்றோம்னா, புறஜாதியார், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவ, அதாவது இந்து சகோதர சகோதரிகள், இல்ல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அவர்கள் மத்தியில நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பதை நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்தி, பொறுமையோட நம்ம காத்திருக்கோம். யாருக்காகனா, அவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். அவருடைய வருகையை நம்ம எதிர்நோக்கி நம்ம காத்துட்டு இருக்கோம். ஆஹ் அதற்காக தான் இந்த பொதுவான நிருபங்கள் எல்லாமே எழுதப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அது பிறருக்கு சாட்சியாக இருந்து கிறிஸ்துவனுடைய வருகையை நம்ம எதிர்நோக்கி நம்ம காத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த பொதுவான நிருபங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்னென்ன கற்றுக்கொள்வோம், இல்லைன்னா என்னென்ன நம்ம அறிந்து கொள்வோம் அப்படின்னா, பொதுவான நிருபங்கள் என்றால் என்ன என்பதை மாணவர்களாகிய நாம் என்ன பண்ணணும்? தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ளணும், இல்ல அறிந்து கொள்ளணும். அதே போல இது ஏன் எழுதப்பட்டது என்பதை அவர்கள் என்ன பண்ணணும்? நீங்க புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நிருபத்தின் முக்கிய செய்தி மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு யாக்கோபை நம்ம படிக்கிறோம். அடுத்து 1, 2 பேதுருவை நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் யூதாவை படிப்போம். அப்ப இந்த ஒவ்வொரு நிருபத்தில் உள்ள முக்கியமான செய்திகள் என்ன? ஆண்டவர் அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம மத்தியில என்ன பேசுகிறார்? அப்ப அதனுடைய முக்கிய கருப்பொருள் என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம அதை கத்துப்போம். அது மட்டும் இல்லாம இன்றைய கிறிஸ்தவ வாழ்வில் அவற்றின் பயன்பாட்டை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். சரி, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. அன்னைக்கு யாக்கோபுக்கு எழுதும் போது அப்படி எழுதுறாரு, இல்லைன்னா பேதுருக்கு எழுதும் போது அப்படி எழுதுறாரு, இல்லைன்னா யூதா எழுதும் போது அப்படி எழுதுறாரு. சரி, அந்த காலத்துல அவர் எழுதுறாரு. சரி, இதனால இன்னைக்கு 2024 கோயம்புத்தூர்லயோ, திருப்பத்தூர்லயோ, வேலூர்லயோ மற்றும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பட்டணத்தில் உள்ள நமக்கு அது எவ்வாறு பொருந்தும், அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, போக போக நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல நம்ம கற்றுக்கொள்வோம். அதே போல பாத்தீங்கன்னா, இந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னா, மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த பொதுவான நிருபத்தை முறைப்படி கற்றுக்கொள்ளும். எல்லா இடத்துல ஒரு ஆர்டர், ஒரு சிஸ்டமேட்டிக் வே இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம ஒரு முறைப்படி ஏனாதானோ அப்படின்னு இல்லாம, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படின்னு இல்லாம முறைப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்ப நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போது முறைப்படி முதல்ல என்ன பண்றாங்க? பிளே ஸ்கூல்னு சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் ப்ரீ கேஜின்னு சேர்க்கிறோம், அப்புறம் எல்கேஜி, யூகேஜி. ஏன்னா அந்த வகுப்புல போனாதான் அவங்களுக்கு அந்தந்த காரியங்கள் புரிய வரும். எடுத்தோடனே நம்ம 5th ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியாது வயசை வச்சு, ஏன்னா அவனுக்கு ஏபிசிடியே தெரியாது. அப்ப என்னன்னா முறைப்படி நம்ம போனாதான் அந்தந்த கிளாஸ்ல இருக்கும்போது அந்தந்த பாடங்கள், அந்தந்த வார்த்தைகள், இல்லைன்னா ஏபிசிடி, இல்லைன்னா 1, 2, 3 அந்த மாதிரி அவங்க கத்துக்கிட்டாதான் அது போக 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 அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ண போறோம்? படிப்படியாக, முறையாக, தெளிவாக, விளக்கமாக, எல்லாருக்குமே புரியக்கூடிய வண்ணமாய் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நிருபங்களையும் நம்ம கற்றுக்கொள்வோம். கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களை, அதாவது திருச்சபைக்கு உண்டாகும் பாடுகளை வேதபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தின் நோக்கம் அப்படின்னா, ஏன் இந்த கிறிஸ்தவங்களுக்கு துன்பம் இருக்கு? ஏன் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகிறார்கள்? ஏன் திருச்சபைக்கு இன்னும் பாடுகள், அதற்கு தொல்லைகள் அதிகமா இருக்கு? அப்படிங்கிறத ஆண்டவர் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய வேதத்துல கொடுத்துட்டாரு. அதனால நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு நடக்கின்ற தீங்குகள், கிறிஸ்தவர்களுக்கு நடக்கின்ற பாடுகள், துன்பங்கள், தொல்லைகள், இதெல்லாம் நம்ம ஆச்சரியப்பட அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க சபை வரலாற்றை நீங்க படிச்சிருப்பீங்க. ஆதியிலிருந்து திருச்சபையானது துன்பத்தின் வழியா தான் கடந்து வந்திருக்கு. ஆனா அவற்றின் மத்தியில ஆஹ் தேவன் அவருடைய சபையை என்ன பண்றாருன்னா கட்டி கொண்டு வருகிறார். ஒருபோதும் பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்றது இல்லை, மேற்கொள்ளவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா துன்பங்கள் ஏன் வருது? ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த இந்த வகுப்புல உள்ள மாணவர்கள், சகோதர சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியாக துன்பத்துக்குள்ளாக நீங்க போகலாம். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி எழும்பலாம், என்ன நான் ஒழுங்கா தானே ஜெபம் பண்றேன், நான் ஒழுங்கா தானே சர்ச்சைக்கு போறேன், நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே, மனசார கூட நான் எதுவுமே தீங்கு யாருக்கும் பண்ணலையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு அப்படிங்கிற கேள்விக்கான பதில நம்ம என்ன பண்ணலாம்? பேதுருல நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பார்த்து பாடுகளை சகிக்க வேண்டும். அப்ப என்னன்னா கிறிஸ்தவர்களுக்கு பாடு ஏற்படுது, தொல்லைகள் வருது, கஷ்டங்கள் வருது,
ஆம், ரட்சிக்கப்படாத கூட்டத்தாராலே நமக்கு என்ன பண்ணுது? நிறைய உபத்திரவங்கள் வருது. இவற்றின் மத்தியில ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம், அதாவது தேவ பிள்ளைகளாகிய நாம், இந்த பாடுகள், உபத்திரவங்களை எப்படி கடக்கணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு? நம்மளை மீட்டெடுத்த நமது ஒரே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் பல பாடுகள் வழியா போயிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நாம் பாடுகள்ல போம்போது, அவர நம்ம பார்க்கிறோம். அவர ஒரு முன்மாதிரியா வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பாடுகள சகிச்சு நம்ம போறோம். ஒருவேளை யாக்கோபு நிறுவத்துல வரும்போது, அநேகமா 3வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அதுல வரும்போது ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? அவர்களுடைய நாவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? அப்படிங்கிறத அவர் பேசுறாரு. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பார்த்து நாவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். முதலாவது பாடுகள் வழியா போகும்போது கிறிஸ்துவ பார்த்து நம்மளுடைய பாடுகளை நம்ம சகிக்க வேண்டும். அதே மாதிரி கிறிஸ்துவ பார்த்து நம்மளுடைய நாவை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நம்ம வைக்கணும். கிறிஸ்தவர்கள் அதே போல கள்ளப்போதனைகளை ஒருபோதும் சகிக்க கூடாது. அதே போல அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. இன்னைக்கு திருச்சபையில நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ரட்சிக்கப்படாத கூட்டத்தார், அதாவது இந்து மக்கள், இஸ்லாமிய மக்கள், இவர்களால தான் திருச்சபைக்கு நிறைய தொந்தரவு வருது, துன்பங்கள் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் உண்மை. ஆனா ஆதி திருச்சபையிலிருந்து இருந்து இன்றைக்கு உள்ள காலங்கள் வரையில் நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஒரு காரியம் உண்மை என்னன்னா, இவர்களை விட மிக ஆபத்தானவர்கள் சபைக்குள்ளே இருந்தாங்க. அவங்க யாருன்னா கள்ளப்போதகர்கள். அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அதனாலதான் இந்த நிருபங்களை நம்ம பார்க்கும் பொழுது எல்லா நிருபங்களையும், பவுலுடைய நிருபங்களானாலும் சரி, பேதுருடைய நிருபங்களானாலும் சரி, யூதாவும் சரி, யாக்கோபானாலும் சரி, இவங்க எல்லாருமே பேசும்போது அவங்களுடைய நிருபத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கள்ள போதகர்களையும் போதனைகளையும் குறித்து ஒரு எச்சரிப்பை நமக்கு விட்டே செல்வாங்க. ஏன்னா ஒரு நல்ல போதனுடைய அடையாளமே என்னன்னா, நீங்கள் கள்ள போதர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஒருவர், ஏன்னா போதகனுக்கு மேய்ப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மேய்ப்பனானவன் தனது மந்தையில் உள்ள ஆடுகளை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ வந்துட்டு பாதுகாக்கணும்னா இந்த ஓநாய்கள் இடத்துல இருந்து நரிகள் இடத்துல பாதுகாக்கணும்னா இந்த ஆடுகளுக்கு சொன்னோம், இது உங்களுடைய மேய்ப்பன் கிடையாது, நான் தான் உங்களுடைய மேய்ப்பன். அவங்க என்னதான் ஆசை காட்டி நயவஞ்சகமா பேசி உங்களுக்கு இச்சகமாக பேசி உங்களை எப்படிதான் கவர்ந்தெடுத்தாலும் அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. ஏன்னா ஓநாய் என்னைக்குமே ஓநாய் தான். என்னைக்கும் ஓநாயும் ஆடுகளும் ஒன்றா போகிறது இல்லை. அவங்க எவ்வளவுதான் ஓநாய்கள் நல்லா மென்மையாக மனதிற்கு இதயத்திற்கு இதயமா எப்படி சொல்ல ஒரு இதமாக பேசினாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கள்ளப்போதனைகளை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதான், சகிக்க கூடாது, ஆதரிக்க கூடாது. அதை எதிர்த்து என்ன பண்ணுவோம், சபையா நம்ம நிக்கணும். அதே போல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் நிலை நிற்க வேண்டும். வேத வசனத்துக்காக நம்ம நிக்கணும். ஏன் இந்த மாதிரி வகுப்புல நீங்க கலந்து கொள்றீங்க? ஏன் வேதத்தை அறியும்படி நீங்க இத்தனை பேர் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க இருக்கீங்க? முறைப்படி நான் வேதத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எதற்காக நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா இதுதான். கடைசியில வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. வசனத்தை புரிஞ்சவுடன் அதன்படி கீழ்ப்படுறீங்க. என்ன அர்த்தம்? இந்த வசனம் ஆண்டுடைய வார்த்தை. ஆகவே எக்காரணத்தை கொண்டு இந்த வசனத்திற்காக நான் எதையுமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். நம்ம சகிப்பு தன்மை இருந்துட்டு ரொம்ப நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல. விட்டு கொடுத்தல், சகிச்சு போறது ஓகே. ஆனா கள்ளப்போதனைகளோ வேதத்தோட சமரசமாகிற மாதிரி காரியங்களோ உலகத்தோடு சமரசமாகிற மாதிரி காரியங்களோ இதை நம்ம ஒருபோதுமே சகிக்க கூடாது. பாவத்தை சகிக்கவே கூடாது. வேதம் ஒரு முறை அது தவறு அப்படின்னு சொல்லிச்சுன்னா மற்றவர்களுடைய ஒப்பீனியன் நமக்கு தேவையில்லை, அனுபவங்கள் தேவையில்லை. ஒன்று வேதம் தப்பு அப்படின்னா தப்பு. அப்ப என்னன்னா நம்ம கிறிஸ்துவில் நிலை நிற்கணும், வசனத்திற்காக நிலை நிற்கணும். அது நம்மளுடைய பேர் போனாலும் சரி, நம்மளுடைய பேருக்கு இல்லைன்னா நம்மளுடைய பேர் மதிப்பிற்கு அது என்ன பண்ண ஒரு தடையாகவோ அது களங்கம் ஏற்படுத்தினாலும் கடைசியில ஆண்டுடைய வசனமா என்னுடைய பேரா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பேருக்கு அவர்கள் எதை கொண்டு வந்தாலும் சரி, கனவீனப்படுத்தினாலும் சரி, நம்ம வசனத்திற்காக கிறிஸ்துவுக்காக அவருடைய வருகை எதிர்நோக்கி நம்ம நின்னே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பு, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ், இந்த அசைன்மெண்ட்ஸ், மற்ற காரியங்கள். ஒருவேளை முதலாவது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வருகை பதிவேடு, அட்டண்டன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்க்சுவாலிட்டி, நேரங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை பொறுத்தவரையில நமக்கு ஒரு சில நேரங்கள் என்ன பண்ண நம்ம சாதகமா
இருக்காது. அநேக பயன்கள் நமக்கு இருக்கு. அநேக நன்மைகள் இருக்கு. ஏன்னா நேரடியா எல்லாருமே இருந்துட்டு ஒரு இடத்துல கூட முடியாது. ஆனா இந்த டெக்னாலஜிய பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பாருங்க வெவ்வேறு பகுதியில இருந்தாலும், ஒரே நேரத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைய கத்துக்கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இது. இது ஒரு நல்ல ஒரு தளம். ஆனா பிரச்சனை என்னன்னா, திடீர்னு பாருங்க இன்னைக்கு நமக்கு எதிர்பாராத விதமாக ஒரு 10 இல்ல 1/4 மணி நேரம் நமக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த மாரி காரியங்கள் இருந்தா பரவால்ல. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நேரத்துக்கு 7 மணி அப்டின்னா, நீங்க கரெக்ட்டா என்ன பண்ணுங்க 6:55க்குலாம் என்ன பண்ணுங்க, லாகின் பண்ண அதாவது நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்ல வருவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, தயாராயிருங்க. அது ரொம்ப முக்கியம். நேரம் ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்களோ, அதே மாரி தான் உங்க பிள்ளைங்களும் இருப்பாங்க. சர்ச்சுக்கு போனாலும் சரி, நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுங்க. இல்ல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுங்க. ஏன்னா, பிள்ளைங்கள நம்ம மத்த நேரத்தெல்லாம் கரெக்ட்டா அனுப்புறோம். ஸ்கூலுக்கெல்லாம் கரெக்ட்டா அனுப்புறோம். ஆனா சர்ச்சு அப்படின்னு வரும்போது நம்ம நேரத்த பின்பற்றதே இல்ல. இது நானு டெய்லி எங்க சபையிலயும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆ பாத்தீங்கன்னா, நேரம் ரொம்ப முக்கியம். அத ஒரு தடவ நேரம் போயிருச்சுன்னு வைங்களேன், நமக்கு தெரியல. காலம் பொன் போன்றது அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. ஆனா நம்ம அத யோசிக்கிறது இல்ல. ஆனா ஒரு நாள் நம்ம யோசிப்போம். யோசிச்சுட்டு, ச்சே! இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்வோம். அத நான் உங்களுக்காக மட்டும் சொல்லல. உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சொல்றேன். ஏன்னா வீட்ல 1 இல்ல 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் இருக்கும்போது, நீங்க லேட்டா போறத பார்த்து உங்க பிள்ளைங்களும் லேட்டா தான் போவாங்க. ஓ! சர்ச்சுக்கு நம்ம எப்பனாலும் போலாம் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு முன்மாதிரியா, ஆ நம்ம சீக்கிரமா கிளம்பும்போது அவங்களுக்கு தெரியும். சண்டே அப்படின்னா, வீட்ல இருந்து நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சர்ச்சுல நம்ம நிக்கணும். சர்ச்சுல இருக்கணும். அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கும் தெரியும். அவங்க வாலிபர்களாய் வரும்பொழுது, அவர்கள் பெரியவர்களாய் வரும்போது, அவங்களுக்கு தெரியும். எங்க அம்மா, அப்பா வந்துட்டு சரியான நேரத்துக்கு போவாங்க. அதை எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நாங்களும் அதே மாரி போறோன்ட்டு, அவங்க எதிர்காலத்துல வாலிபர்களாய், பெரியவர்களாய் அவர்கள் பிள்ளைகளுக்கு அப்ப என்னன்னா, இந்த சந்ததி என்ன ஆகும்னா, அடுத்த சந்ததி என்ன பண்ணும்னா, ஆண்டவர பத்தியும் சரியா புரிந்து கொள்ளும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்த பத்தியும் சரியா புரிந்து கொள்வாங்க. அப்ப என்னன்னா, இது நம்மள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இத நம்ம பிள்ளைகள குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சரியா இல்ல. அதனால பிள்ளைகள நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா, அவங்க வந்துட்டு வெளியில இருந்து கத்துக்கல. அவங்க நம்ம கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. அப்ப அதற்கு நம்ம தான் காரணமா இருப்போம். அப்போ என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு கூடுமான அளவுக்கு நீங்க வீட்ல உங்க பிள்ளைங்க கிட்ட குறிப்பா ஒரு 4, 5 வயசு இருக்காங்க. இல்லைன்னா வாலிப தம்பிங்க, தங்கச்சியா இருக்காங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஆனா, அவங்க உங்களுடைய வாழ்க்கைய பார்ப்பாங்க. அ நம்ம நடக்கிறத அவங்க பார்ப்பாங்க. அவங்க கண்ணுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அப்ப என்னன்னா, நம்மளுடைய செய்கையில நம்ம காமிக்கும்போது, அவங்களுக்கு தெரியும். ஓகே, நம்மளுடைய அம்மா, அப்பா, அவங்களுடைய பேச்சும், அவங்களுடைய வாழ்க்கையும் எல்லாம் ஒண்ணா போகுது. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம பேச்சும், நம்ம வார்த்தையும் ஒண்ணா இருக்கணும். பேச்சு ஒண்ணு, செயல் ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கற்றுத்தர்றோம். அதே மாரி தான் இந்த ஆன்லைன் கிளாஸும். அப்ப என்ன பண்றோம்னா, சரியான நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணிறணும்? வந்துரணும். அப்போ இது என்ன ஆகும்னா, நீங்க நாளடைவுல லேட்டா வரும்போது உங்கள பார்க்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இது கடைசியில உங்களுடைய இறுதி மதிப்பெண்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் தொல்ல தர ஆரம்பிக்கும். அதுல ஒரு 2 மார்க்கு, 3 மார்க்கு அப்படின்னு குறைய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியா என்ன பண்ணுங்க, கூடுமான அளவுக்கு என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியா என்ன பண்ணுங்கன்னா, வகுப்பு அ விடுப்பு இல்லாமல் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அளவுக்கு மீறி நம்மளால முடியாத பட்சத்துல, அ சரீர பலவீனம், அ உபாதைகள், ஆ நீங்க எவ்வளவு முயற்சி செய்து உங்களால கலந்து கொள்ள முடியாத பட்சத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்ல வேண்டிய முறையான ஆசிரியருக்கு நீங்க என்ன பண்ணலாம்? தகவல் கொடுத்து நீங்க விடுப்பு எடுத்துக்கலாம். ஆனா, என்னுடைய அ வார்த்தை என்னன்னா, கூடுமான அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முயற்சி பண்ணுங்க. ஆம் அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். நீங்க இது YouTubeல இருக்கு. நீங்க ஒரு நாள் லீவ் போட்டாலும் மறுநாள் பார்த்துக்கலாம். ஆனா, சப்போஸ் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இருந்திருக்கலாம். ஆனா, நீங்க அன்னைக்கு விடுப்பு எடுத்தீங்கன்னா அந்த கேள்வி உங்களால கேட்க முடியாது. ஒருவேள ஆன்லைன்ல நீங்க பார்த்துட்டு, YouTubeல பார்த்துட்டு நோட்ஸ் எழுதும்போது, அடடா! இங்க இருந்திருந்தா எனக்கு இந்த சந்தேகத்த நான் அவர்கிட்ட கேட்டுருக்கலாமே! அப்படிங்கிற ஒரு யோசனையே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுங்கன்னா, கூடுமான அளவுக்கு என்ன பண்ணுங்க, கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. சரியான நேரத்துக்கு வர முயற்சி பண்ணுங்க. அதே மாரி வகுப்பில் நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவா நம்ம பங்கு பெறணும். உதாரணத்துக்கு சந்தேகங்கள் நீங்க வெளிப்படையா கேட்கலாம். ஆ கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். புரியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, 1க்கு 2 முறை சார் கொஞ்சம் திருப்பி அத சொல்லுங்க அப்படின்னு நீங்க தயவுசெய்து நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். அத பத்தி நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஆமா. புரியாத பட்சத்துல நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு, அப்படி தள்ளி தள்ளி போட வேண்டாம். ஏன்னா, வகுப்பே இருந்துட்டு உங்களுக்கு புரியறதுக்காக தான். அப்புறம் உங்களுக்கு புரியாம வகுப்பு எடுக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. எனக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. கற்றுக்கொள்கின்ற உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம இதற்காக நம்ம பணம் செலவழிக்கிறோம், நேரம் செலவழிக்கிறோம், இதுக்கு ஒரு டைம நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். எல்லாமே இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு கூடுமோ, அவ்வளவு என்ன பண்ணுங்க. நீங்க எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ, கிளாஸ்ல என்ன பண்ணுங்க, கேள்விகள கேளுங்க.
அதுல என்னன்னா இந்த காணொலியில தோன்றணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒருவேளை உங்களுடைய நெட் பேக் சீக்கிரம் போயிடுன்ட்டு அந்த காணொலியை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஓகே, எதுவா இருந்தாலும் சரி, கூடுமான அளவுக்கு நீங்க தோன்ற பாருங்க. ஏன்னா நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வீடியோல தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நீங்க வச்சுட்டு பெண்கள் ஒருவேளை சகோதரிகள் பாத்திரம் கழுவு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். குழந்தை அழுகுதுன்னு தூக்கிட்டு அதுல நிலாவை காமிக்க அந்த மாதிரி போயிட்டீங்கனாலே நீங்க இருக்கிறீங்கன்னு நீங்க காமிக்க வீடியோ மட்டும் இல்லாம இருக்கும். ஆனா கிளாஸ்ல நீங்க இருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப என்னன்னா கொஞ்சம் எங்களோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணணும், ஒத்துழைக்கணும். அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாடத்திற்கு 2 அசைன்மெண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஒவ்வொரு அசைன்மெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா 5 பக்கங்கள் கொண்டது. ஒரு அசைன்மெண்ட் பார்க்கும்போது அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, கிறிஸ்தவ துன்பத்தின் நோக்கம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கள் பாடு அனுமதிக்கிறார். நம்ம பலவிதமான துன்பங்கள் வழியாக நம்ம போகிறோம். ஒருவேளை அது நமக்குள்ளா இருக்கிற நம்மளே அதுக்கு காரணமா இருக்கலாம். இல்ல ஒருவேளை அரசாங்கம் காரணமா இருக்கலாம். இல்லைன்னா ரட்சிக்கப்படாதவர்கள் கிறிஸ்துவ துன்புறுத்தலாம். சரி, எதுனாலும் ஓகே. நம்ம முறைப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த துன்பங்கள் என்னென்னு நமக்கு பார்க்க வரும். நமக்கு தெரிய வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய வகுப்புல நீங்க எடுக்கிற நோட்ஸை வச்சே கூட அந்த அசைன்மெண்ட்ஸை நீங்க கொஞ்சம் எழுதலாம். அது பாத்தீங்கன்னா 5 பக்கங்கள் நமக்கு கொண்டது. அதுக்கப்புறம் இன்னொரு அசைன்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, பட்சபாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதாவது பார்ஷாலிட்டி அப்படிம்பாங்க. நம்ம ஓரவஞ்சனைன்னு சொல்றோம் பாத்தீங்களா. முதல்ல ஒரு அசைன்மெண்ட் சொன்னீங்க, அது என்ன கிறிஸ்துவ? இல்ல, இது உங்களுடைய பாட புத்தகத்துல அந்த பிடிஎஃப்ல இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். ஒண்ணு இல்ல, இந்த உங்களுக்கு பிடிஎஃப் கிளாஸ் நோட் அனுப்பிச்சாங்கல்ல அலெக்ஸா, நீங்க அனுப்பிச்சீங்களா? இல்ல பிடிஎஃப் இப்பதான் அனுப்பியிருக்கேன் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ஒண்ணு நீங்க நோட்ஸ் எல்லாம் ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு ஓகே ஓகே, நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்கும். நீங்க எதுவும் இல்ல, முதல் 2 பக்கம் நீங்க பார்த்தாலே போதும். ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் பேக். இந்த முதல் ஷீட்டை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுல கொடுத்துருக்கேன், நீங்க எழுத தேவையில்ல. அதுல உங்களுக்கு டீட்டெயில்டா எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால முதல் அசைன்மெண்ட் வந்து துன்பம். அதாவது என்னன்னா, கிறிஸ்தவ துன்பத்தின் நோக்கம் என்ன, அதே மாதிரி அதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன. அதை நம்ம பேதுருவெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிய வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதோட சேர்த்து நீங்க கேட்டு எழுதலாம். அதே மாதிரி பாரபட்சம், ஒருவேளை யாக்கூப் நிருபத்தில் வரும்போது இந்த ஓர வஞ்சனைகளை குறித்து நம்ம பார்ப்போம். ஒருவேளை 2வது அதிகாரம் நினைக்கிறேன். அப்ப அதுல வரும்போது இந்த ஓர வஞ்சனைகள் வேதத்தின் படியானதா, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது, அது சரியா தப்பா, ஆண்டவர் எவ்வளவு தூரம் அதை வெறிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, புதிய மாணவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவேளை இந்த கட்டுரையை முறைப்படி அந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டுரையை எழுதும் போது அதற்கென்று ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபுட் நோட்ஸ் அப்படிம்பாங்க, பிப்ளியோகிராஃபி அப்படிம்பாங்க. அதாவது அடிக்குறிப்பு, இறுதி குறிப்பு, இப்படி எல்லாம் இதுக்கு பேர் இருக்கு. அப்ப அந்த கட்டுரை எழுதும் போது நீங்க ஒரு இணையதளத்துல இருந்து ஒரு சோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, எந்த இணையதளத்துல இருந்து நீங்க எடுக்கிறீங்களோ அதை என்ன பண்ணணும், ஃபுட் நோட்ஸ்னா கீழே நீங்க என்ன பண்ணணும்னா, நான் இங்க இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்க அடிக்குறிப்பு தரணும். அதை இருந்துட்டு சார் உங்களுக்கு வேலைக்கு சொல்லுவார். அப்ப என்னன்னா, இதை முறைப்படி நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கட்டுரையினுடைய விதிமுறைகளை பின்பற்றி நீங்க எழுதணும். ஏதோ சும்மா எழுதி நம்ம அனுப்புறது கிடையாது. கட்டுரையை எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதன் அடிப்படையில நீங்க எழுதணும். அது உங்களுக்கு சாரு நாளடைவுல அவருக்கு நேரம் கிடைக்கிற நேரம் உங்களுக்கு சொல்லுவாரு. பழைய மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணணும்னா, கூடுமான அளவுக்கு, ஏன்னா நம்ம பிடிஹெச் படிக்கிறோம், இது சாதாரண கோர்ஸ் இல்ல, இதுக்கு கிராஜுவேஷன் இருக்கு, இந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இருக்கு. நீங்க இதை கற்றுக்கொண்டு நீங்க தமிழ்ல ஏதாவது ஒரு வேதாகம கல்லூரி இருந்தா உங்களுடைய பார்ட் டைம்ல நீங்க போய் அவங்களுக்கு டீச் பண்ணலாம். அப்போ இது இருந்துட்டு ஒரு எப்படி அங்க நம்ம எஸ்ஐபிபிசில மாணவர்கள் தங்கி படிக்கிறாங்களோ அதே வேல்யூ தான் நம்ம உங்களுக்கும் கொடுக்குறோம். அப்ப என்ன, இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு விதிமுறை முறையின்படி அதை தெளிவாக சரியாக எங்கிருந்து எடுக்கிறோமோ அவர் பேரை நம்ம போட்டு, இவர் இடத்துல இருந்து இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அதுல இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அந்த விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும். இப்ப இது 2 அசைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால 5 பக்கம், மொத்தம் 10, அது 5, இது 5. அதே மாதிரி எக்ஸாம் நமக்கு இருக்கு. இது அனைத்திற்கும் பாத்தீங்கன்னா மார்க் இருக்கு. இதுல குறிப்பா என்னன்னா, அசைன்மெண்ட் சொன்ன டைமுக்கு நம்ம கொடுத்துடணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு நாள் தாமதிக்கிறீங்க, 2 நாள் தாமதிக்கிறீங்க, 1 வாரம் தாமதிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான மதிப்பெண்களை நீங்க இழக்க கூடும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, கிளாஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதாவது பங்களிங்க, நேரத்துக்கு என்ன பண்ணுங்க வாங்க, சொல்ற அதிகாரத்தை ஏற்கனவே நீங்க படிச்சுட்டு வாங்க.
அதே போல என்ன பண்ணுங்க, அசைன்மெண்ட்டை சரியான நேரத்துல அதனுடைய விதிமுறைகளின் படி எழுதி கொடுங்க. அப்ப என்னன்னா, நீங்க ஒரு ஒழுங்கும் கிரமமாய் நீங்க படிச்சுட்டு வரும்போது உண்மையாகவே இந்த பாடங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும்னா மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா நம்ம இது சாதாரண ஒரு ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி சப்ஜெக்டை படிக்கல. ஏன்னா நம்மளுடைய கடவுளே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் அவர் செய்கிறவர். அவர்கிட்ட எந்தவித ஒழுங்கின்மையும் கிடையாது. அப்போ அவருடைய உன்னதமான வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது அதே என்ன பண்ணும், ஒழுக்கத்துடன் ஒரு கிரமமாய் முறையாக நம்ம என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ளணும். அதே மதிப்பெண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகை பதிவுக்கும் கிளாஸ்ல நீங்க பங்களிக்கிறதுக்கும் சேர்த்து நம்ம 10 மார்க் கொடுக்குறோம். 40 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடப்பணி அசைன்மெண்ட்ஸ் 20, 20, 40. ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 20 மதிப்பெண்கள், இன்னொரு அசைன்மெண்ட்டுக்கு 20, 40. நீங்க நேரத்துக்கு வர்றது, கிளாஸ்ல பங்கு பெறுறது, இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 மார்க். அப்ப 40ம் 10ம் 50 மார்க் இதுக்கே போயிருக்கு. உங்களுக்கு கடைசி இறுதி பரீட்சை அது பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 50 மார்க். அப்ப இதுதான் நம்ம இதன் அடிப்படையில் தான் நம்ம மார்க் நம்ம கொடுக்க போறோம். அதனால தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பங்களிப்பை தாங்க. என்ன பண்ணுங்க, குறிப்பா திருப்பி ஞாபகப்படுத்துற எல்லா வாரத்திலையும் எந்த சப்ஜெக்டோ அதுக்கு முந்தின அதிகாரத்தை எந்த அதிகாரத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோமோ அந்த அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க படிச்சுட்டு வரலாம். இதுவரையிலும் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆஹ் 1.5 மணி நேரம் நம்ம இருக்க போறது இல்லை. நான் ஆரம்ப கிளாஸ்னால உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஆனா நம்ம முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது சாலிடா 7ல இருந்து 8:30. அப்படின்னா நம்ம அதை முறையாக நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நீங்க சரியா வேதத்தை படிச்சுட்டு வாங்க. பொறுமையா படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. ஒருவேளை இடையில சார் ரவி சாரால எதுவும் முடியல, டப்புன்னு சான்ஸ் தந்தாருன்னா இடையில நம்ம இருப்போம். ஆனா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் 1/4 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கி என்ன பண்ணுங்கன்னா குறிப்பிட்ட வேத பகுதியை நீங்க என்ன பண்ணுங்க படிச்சுட்டு வாங்க. வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள்? இப்போ சரி இப்போ சொல்லுங்க. நீங்க அடுத்த கிளாஸ் என்ன நடத்துவீங்கன்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட் அந்த டெக்ஸ்ட் எந்த பகுதியோ அந்த பகுதியை நீங்க அனுப்பிச்சுட்டுருவீங்களா இல்ல எப்படிங்க? தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஒண்ணு அது இல்ல. நீங்க அந்த நோட்ல பார்க்கும்போது இந்த நோட்ஸ் ஐயா இருக்குல்ல, உங்களுக்கு நான் சென்ட் சரிங்க. பண்ணிட்டேன் சரிங்களா? நீங்க பார்த்துருக்கல. நான் இப்பதான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணேன் சரிங்களா? கிளாஸ் ஒண்ணும் இல்ல, ஆரம்பிக்கும்போது. ஒண்ணும் ஸோ இல்ல. அதனால நீங்க என்ன நீங்க பண்ணுங்கன்னா அத டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல வச்சுக்கலாம். உங்களுடைய மொபைல்ல கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்க அத சரிங்க. இன்னைக்கு சார் வந்து ஃபர்ஸ்ட் சரி. 2 பக்கத்துல வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. நம்ம கிளாஸ்ல வந்து எப்போ வரணும், சரிங்க. என்னென்ன அசைன்மென்ட்ஸ் எல்லா டீட்டெயில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த நோட்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான நோட்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆ, ஐயா தெரியாம தான் ஒருவேளை கேட்டது. ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த நோட்ஸ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அனுப்பிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். நான் அதுக்கு தனியாவே பாடத்திட்டம்னு போட்டு எந்தெந்த தேதியில எதை நம்ம கத்துக்க போறோம் அப்படின்ட்டு யாக்கோபு நிருபம், 1 பேதுரு, 2 பேதுரு, யூதா, அன்னைக்கு நம்ம அதை கற்றுக்கொள்ள போகிற அந்த பகுதி வேத பகுதி எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் அதுல போட்டு வச்சிருக்கேன். அதனால அநேகமா 13ஆம் தேதி, இன்னைக்கு 6ஆம் தேதினா அடுத்த 13 நம்ம என்ன பண்றோம்னா யாக்கோபு நிருபத்தினுடைய 1வது அதிகாரத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு பொதுவான ஒரு தலைப்பு என்ன கொடுத்திருக்குன்னா சோதனைகளில் நிலைத்திருக்கும் விசுவாசம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம இந்த தலைப்பின் கீழாக தான் அந்த ஒரு அதிகாரத்தை முழுமையாகவே 7 மணிலிருந்து 8:30 வரையில நம்ம முழுமையாகவே அந்த அதிகாரத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்வோம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 20, அதாவது 13க்கு அப்புறம் 20, அது என்ன பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2வது அதிகாரம். ஸோ உங்களுக்கான எல்லா அந்த டீட்டெயில்டான விளக்கமா அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நோட்ஸை சும்மா முதல்ல 2 பேப்பரை நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிய வந்துடும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு 10 பேர் மட்டும் நம்மளே நம்ம அறிமுகப்படுத்திக்கலாமா? புதுசா உள்ளவங்க, பழசு அதாவது ஏற்கனவே உள்ள மாணவர்கள் எனக்கு தெரியும். ஒருவேளை புதிதாய் உள்ளவர்கள், அதாவது உங்களுக்கு தெரியல, நான் உங்களுக்கு புதுசுன்ட்டு, அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களை நீங்களே அறிமுகப்படுத்தலாம். அதுக்கு முன்பதாக நான் என்னைய அறிமுகப்படுத்துறேன். என்னுடைய பெயர் வந்துட்டு சாலமன். பேசிக்கா நான் வந்துட்டு சென்னை.
நான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியத்து நிமித்தம் பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர்ல இருக்கேன். திருப்பத்தூர் அப்படிங்கிறது வேலூர் மாவட்டம் இந்த சைடு. திருப்பத்தூர்ல ஜோதிமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல நான் என்ன பண்றேன்னா, ஆண்டுடைய ஊழியத்த நான் செய்து வருகிறேன். இந்த திருச்சபையில கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக சபை போதகரா நான் என்ன பண்றேன்னா, இந்த கிராமத்துல நானு பணியாற்றி வருகிறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆண்டுடைய கிருபையினால ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்துட்டு எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பையனை எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. நான் பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்குமே சொல்லலை. இது எல்லாருக்குமே பொதுவான நிருபங்கள்னால இப்போ பொதுவாக நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ஜெபங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய குடும்ப பின்னணி, ஊழிய பின்னணி. இது போல நீங்க என்ன பண்றீங்க, உங்க பேரு என்ன, வேலை செய்றீங்க, எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்ட்டு ஒரு 2 வார்த்தைகள் நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். என் பேர் ரூபன். காஞ்சிபுரம் மாவட்டத்துல வாலாஜாபாத் அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற கிராமத்துல ஊழியம் செஞ்சுட்டு, கம்பராஜபுரம் கிராமத்தினுடைய பெயர். அங்க ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பாப்பா வந்து +2 படிக்கிறாங்க. தம்பி வந்து 8th கிளாஸ் படிக்கிறாங்க. சரி. அது போன்ல பார்க்கும்போது விஓசி ஒருவேளை வஉசியா சென்னைன்னு போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த தண்டையார்பேட்டை இல்ல வாய்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். வாய்ஸ் ஃபார் கிரைஸ்ட். ஓகே. ஓகே. ஐயா, என் பேர் நிஷா, அவங்களுடைய மனைவி. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். என்னோட பேர் வந்து சிவனேஷன். நான் ஆக்சுவலி இருக்கிறது வந்துட்டு பெங்களூரு. சொந்த ஊர் வந்துட்டு இப்ப நீங்க திருப்பத்தூர் சொன்னீங்களே, பக்கத்துல ஊத்தங்கரை. சரி. ஊத்தங்கரை பக்கம் மிட்டப்பள்ளின்னு ஒரு கிராமம். ஓகே. நான் இங்க வந்து பெங்களூர்ல செட்டில் ஆகிட இருக்கேன். நான் 2 குழந்தைங்க இருக்கு. நான் கார்பெண்டர் வேலை செய்யறது. பட் இங்க எல்லாம் கனடாவில் இருக்கிறதுனால தமிழ்ல தமிழ் கத்துக்கலான்ட்டு படிச்சிருக்கிற தமிழ் தான். ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இங்க பெங்களூருக்கு வந்துட்டேன். பட் இது வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்ட்டு ஐயா. பட் நீங்க ஊருக்கு வந்தா உங்களை மீட் பண்றேன் நான் கண்டிப்பா. ஏன்னா நம்ம குரூப்ல என் போன் நம்பர் இருக்கு. தாராளமா எப்பனாலும் கால் பண்ணலாம். இங்க வர்ற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா போன் பண்ணுங்க, வாங்க. நான் வந்து இங்க பிரதரன் அசம்பிளிக்கு போறது. பிரதரன் சர்ச். அங்க திருப்பத்தூர்ல பவுல் நடராஜன்ட்டு சகோதரர் தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். நடராஜன் அவர் வந்து போலூர்ல ஊழியம் பண்றாரு. ஓகே. அவர் தெரியும் எனக்கு. தெரியுங்களா? சிவான் சொன்ன சிவனேஷன் இல்ல, சிவான் பெங்களூர் சிவான். கண்டிப்பா. தேங்க்யூ. என்னுடைய பேர் கேத்ரின் மாஸ், மனைவி ரோசி. எங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் உண்டு. நான் சென்னையில 11 வருஷமா இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டுடைய அழைப்பு ஏற்று வேலையெல்லாம் விட்டுட்டு கிளாரியன் கால் மிஷன் சிசிஎம் அப்படிங்கிற வாலிப ஊழியத்துல இணைந்து இப்போ நாங்கள் திருநெல்வேலியில 2 வருஷமா ஆண்டோட ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆமா, நாங்க சொந்த ஊர் வந்து கேரளா. ஜெபித்து கொள்ளுங்கள். வாணிபத்தில் நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். பரவாயில்லையா, மலையாளி மாதிரியே இல்லையா? தமிழ் எங்களை விட நல்லா பேசுறீங்க. இல்ல, பூர்வீகம் எங்களுக்கு தமிழ் தான். பட் எங்களுடைய செட்டில் வந்து எங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே கேரளா. ஸோ 2 லாங்குவேஜுமே எங்களுக்கு ஃப்ளூவெண்டாவே நல்லாவே தெரியும். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் ஃபேமிலியா பாக்குறதுல. என்னுடைய பேர் தனசேகர். பொள்ளாச்சியில இப்ப ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் அப்படிங்கிற இதுல சில ப்ராப்பர் நேட்டிவ் வந்து நாங்க அங்க மேட்டுப்பாளையம். ஒய்ஃப் இங்க ஒர்க் பண்றதுனால நாங்க இங்க இருக்கிறோம். அது போக ஏற்கனவே எனக்கு முன்னால அந்த ஊழியத்தை பார்த்துட்டு இந்த பாஸ்டர் அவர் இறந்ததுனால இப்ப அந்த ஊழியத்தை பொருட்படுத்தி இங்க செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கீங்க. ப்ரேயர் சப்போர்ட் வி ரிக்வெஸ்ட். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்னுடைய பெயர் சுரேஷ். நான் கோத்தகிரி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில சர்ச் பாஸ்டா இருக்கிறேன். எனக்கு ஒரு பையன் 12th முடிச்சுட்டான். பாப்பா 9th படிக்கிறான். ஒரே மனைவி. சபை மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம்.
ரொம்ப சந்தோஷம் ஐயா. எங்களுக்கும் ஒரே மனைவி தான், இங்க உள்ளவங்களுக்கும். பாஸ்டர், என்னோட நேம் பிரின்ஸ். பிரைஸ் லார்ட் பிரதர். எனக்கு ஒரு பணகுடி பாஸ்டர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நாங்க எங்க சேம்பர் இந்த பிரிக் இது வச்சிருக்கிறோம் கம்பெனி. ஓகே பாஸ்டர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பாஸ்டர். ஒருவேளை புதுசா உள்ளவங்க எத்தனை பேர் தான், வேற யாரும் புதிதா உள்ளவர்கள், என்னைய தெரியாதவங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். ஜான்சன், அடுத்து சாமுவேல் ஜோசப், ரோசி. ஓகே, வெரி குட். ஓகே, பரவாயில்ல, நீங்க அறிமுகப்படுத்தியதுக்குள்ள உங்க குழந்தைங்க அறிமுகப்படுத்துறாங்க. ஐயா, இவங்க பேரு அஜய் அப்ரஹாம், என்னோட பேரு பெனிட்டா. நாங்க கிளாரியன் கால் மிஷன்ல மிஷனரிஸா இப்ப சென்னையில இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். என் பேர் ஜான்சன். நான் வந்து சிசிஎம் மினிஸ்ட்ரியில் ஒடிசாவில் மிஷினரியாக இருக்கேன். வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒடிசாவில் இருக்கோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம் ஒடிசாவில் இருக்கிறது. அவரு போவாஸ் எதுவும் தெரியுங்களா உங்களுக்கு? இல்லையா அலெக்ஸ் சார், நாங்கள் இங்கே அவங்க யூத் போவஸ் மினிஸ்ட்ரி வந்து பண்ணுறோம், ஜெய்ப்பூர்னு சொல்லிட்டு. ஜார்க்கண்ட்ல இருக்கிறாங்க போவஸ். ஓ ஓகே. இங்கே ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு. ரொம்ப சந்தோஷம் பிரதர், ஒடிசாவில் போயிட்டு ஊழியம் பண்றது. கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், என் பேர் சாம். நான் கிளாரியன் கால் மிஷன்ல வந்து மீடியா டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். உங்களுடைய மீடியா காரியங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். ஓ, இங்க எஸ்எபிபிசிலையா? இல்ல, சென்னையில இருக்கேன் பாஸ்டர். ஓ, தேங்க்யூ சாம் பிரதர். ஓகே, சந்தோஷம். ஐயா, நீங்க இந்த போவாஸ்ன்னு சொன்னது பாஸ்டர் மேத்யூ கணேஷோட சன்னா? இருக்கலாம்னு நினைக்கிறேன். சார் அலெக்ஸ் சார் அவங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஏன்னா நாங்க அலெக்ஸ் சாரு, நானு, போவாஸ் எல்லாருமே அங்க இது எஸ்ஐபிவிசில படிக்கும்போது ஒன்னா தான் படிச்சுட்டு இருந்தோம். அதனால இவங்க எல்லாருமே தெரியும். சரி, எங்க ஊர் பக்கத்து ஊர் அவங்க தாங்க. சரி சரி. ஓகே ஓகே. ஓகே, வேற யாராச்சும் இருக்கிறீங்களா? ஓகே சார், அவ்வளவுதானே சார்? நீங்க எதுவும் அறிவிப்பு எதுவும் சொல்லலாம்? இல்ல, நான் அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்போ நான் ஒரு சிலருடைய பேர் வாசிக்கிறேன், நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சரிங்களா? கேத்ரின், ரோசி, அஜய், பெனிட்டா, சாமுவேல் ஜோசப், ஜான்சன், அடுத்து அருள் செல்வி, எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா? எல்லாருமே இருக்கிறீங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால வந்து இதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்கள் பேர் வராதனால வந்து கொஞ்சம் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, சரிங்களா? நான் ரோசி இருக்கீங்க இல்லையா? ஓகே ஓகே. நீங்கள் மொபைலே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுக்கு மொபைல் இல்லையா? நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்குறதே இல்லைங்களா? உங்களுக்கு தனியாக எதுவும் நம்பர் வச்சுருக்கீங்களா? இருக்கு சார், அந்த மொபைல் கொஞ்சம் கம்பைன்ட் ரெடி பண்ணிடுவோம். இல்ல, ஒய்ஃபுக்கு தனியா நீங்க வச்சிருக்கீங்களா? எஸ், நம்பர் இருக்கு சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அது சரி. இது வாட்ஸ்அப் நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க சென்ட் பண்ணிருங்க, சரிங்களா? அவங்களுக்கும் சொல்லிட்டு தனியா வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே போல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வந்து யாரும் லீவ் எடுக்காதீங்க, சரிங்களா? தயவு செய்து. நான் போன கிளாஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அவங்க பேர் சொல்லலை, அவங்களுக்கு தெரியுங்க பாருங்க. 1 2 3
ஒரு 3 பேர் வந்து ரொம்ப லாங் லீவ் எடுக்கிறீங்க. சரிங்களா? 5 நாள், 6 நாள் லீவ் எடுத்தீங்கன்னா, என்னால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. சரி 2 நாள், 3 நாள் அப்படின்னு சொன்னா, சரி அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஏதாச்சும் ஒர்க் குடுத்து, அந்த சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி வந்து நான் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா 5 நாள், 6 நாள்னு சொல்லும்போது என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க மறுபடியுமாக அந்த சப்ஜெக்ட்ட தான் என்ன செய்யணும், நீங்க வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ ஆகையினால உங்களுக்கு ஒரு வேளை வந்து நீங்க பிஸியா இருக்கலாம். வேற ஒர்க்ல வந்து நீங்க கமிட் ஆயிருக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நாங்க ஏற்கனவே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டோம். ஒருவேளை ஊழியமாக இருந்தாலும், மத்த வேலைகளா இருந்தாலும் கூட, அத கொஞ்சம் பிளான் பண்ணி, ஸ்கெட்யூல்லாம் பண்ணி, நீங்க அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணி என்ன செய்யுங்க, அந்த கிளாஸ்ல வந்து நீங்க பங்கெடுங்க. சரிங்களா? நீங்க இங்கேயும் இல்லாம, அங்கேயும் இல்லாம வந்து 2 இடத்துல நீங்க கால் வைக்க வேண்டாம். சரிங்களா? நல்லா பிளான் பண்ணி கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு சில நேரத்துல வந்து அது உனக்கு யூஸ்லெஸ் மாரி என்ன செய்வீங்க, நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஒண்ணுமே கத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வீங்க, நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆகையினால தயவு செய்து இதுல பங்கெடுக்கக்கூடியதான அனைத்து மாணவர்களையும் ஒரு சிலர பார்க்கும்போது நீங்க ரெகுலரா கரெக்ட்டா அந்த டைம்னா நீங்க அந்த டைமுக்கு வந்து என்ன செய்றீங்க, ஜாயின் பண்ணிருங்க. நான் பார்க்கும்போது, அப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறீங்க, ஆவலாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க ஜாயின் பண்ணும்போதே எனக்கு நல்லா தெரியுது. ஸோ ஆகையினால அப்படிப்பட்ட மாணவர்களை வந்து நான் ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு சிலருக்கு வந்து ஜாயின் பண்ண முடியல. ஒருவேளை வேலை நிமித்தமாக அப்படி இருக்கலாம். வர நாட்கள்ல வந்து நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி இந்த கிளாஸ்ல வந்து என்ன செய்யுங்க, நீங்க வந்து பங்கெடுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஃபோன் மூலமாகவோ, இல்ல WhatsApp மூலமாக எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும். அது நீங்க பண்ணாம இருக்கிறது வந்து நான் அங்க இங்க என்ன செய்றேன், நான் வந்து தேடி இருக்கிறேன். சில நேரத்துல வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம இருக்கும்போது, நான் கிளாஸ்ல இருக்கும்போதே யூ ஆர் மிஸ்ஸிங் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்றேன். நீங்க 1 நாள், 2 நாள் கழிச்சு தான் வந்து எனக்கு ரிப்ளை பண்றீங்க. சரிங்களா? ஸோ ஆகையினால இது வந்து ரொம்ப சின்சியரா எடுக்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு காரியம். யாருமே வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப லைட்டா என்ன செய்யக்கூடாது, எடுத்துறக்கூடாது. தயவுசெய்து வந்து இந்த காரியத்த வந்து என்ன செய்யுங்க, நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேபோல வந்து ஃபீஸ் டீட்டெயில் ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து நான் லிங்க் செப்பரேட்டா அனுப்பிட்டேன். தனிப்பட்ட முறையில. ஒரு 4 பேர் தான் வந்து நீங்க ஃபீஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. இதுவரைக்கும் யாராச்சும் பே பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க தயவுசெய்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு வந்து லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா, எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நான் மறுபடியுமாக என்ன செய்றேன், உங்களுக்கு வந்து நான் அனுப்புறேன். நீங்க அதாவது வந்து இப்ப நம்ம பொயட்டிக்கல் சப்ஜெக்ட் வந்து நம்ம முடிச்சோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்ட வந்து நீங்க தயவு செய்து வந்து நீங்க பே பண்ணிருங்க. சரிங்களா? எல்லா மாசமும் வந்து ஆஃபீஸ்ல வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜூலை மாசம்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணோம்னா, யார் யார் பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்துரும். எந்த தேதியில நீங்க அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களால பார்க்க முடியும். ஆஃபீஸ்லயும் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆகையினால வந்து தயவு செய்து வந்து உங்களுக்கு ஒருவேளை டைம் வேணும் அப்படின்னா 1 நாளோ, 2 நாளோ நீங்க எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். அத வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு வந்து என்ன செய்யுங்க, சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் கிளியரா கேட்டுதுங்களா? ஓகேவா? இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள வந்து நீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எந்த கேள்வியா இருந்தாலும் என்ன செய்யுங்க, நீங்க வந்து கேளுங்க. சார் வந்து ஆன்ஸர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒருவேளை வந்து அவங்க ஆன்ஸர் பண்ணல, கண்டிப்பாக வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து கிளியரான ஆன்ஸர் வந்து குடுப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. சரிங்களா? ஓகே. ஏதாச்சும் வேற கேள்விகள் உங்கள் சைடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம். அப்படி இல்ல இருந்துச்சுன்னா, நம்ம கிளாஸ வந்து ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். ஏதாச்சும் கேள்விகள், சந்தேகங்கள் வேற ஏதாச்சும் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க தயவு செய்து இந்த நேரத்த வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம க்ளோஸ் பண்ணலாம். யாராச்சும் இருக்கீங்களா? அசைன்மென்ட் வந்து 2 டாபிக் கொடுத்துருங்க. அது எப்போ எழுதி எப்போ அனுப்பணும்? அது சார் உங்களுக்கு அந்த டேட் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஆரிஃப் சார். அது ஒரு அசைன்மெண்ட். அது உங்களுக்கு குரூப்ல அந்த மாதிரி சார் போடுவாரு. இல்ல நானே கூட ஓகே. குரூப்ல நான் போடுறேன். ஸோ அந்த டேட்ட வந்து நான் இப்பயே சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்டுக்கான வந்து லாஸ்ட் கிளாஸ் எப்பயோ அதுக்குள்ள வந்து நீங்க முடிச்சிடணும். சரிங்களா? சார் ஓகேவா சார்? அந்த மாதிரி இருக்கட்டுமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் வந்து எப்போ முடியுதோ, சரிங்களா? முடியதுக்கு முன்னால வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணிரணும். மேபி வந்து சார் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் வந்து எடுக்குறாங்க. ஸோ ஆகையினால உங்களுக்கு போதுமான டைம் வந்து இருக்கும். ஸோ ஆகையினால அந்த டாபிக் குறித்து வந்து நீங்க திங்க் பண்ணுங்க. மெதுவா எழுதுங்க. இந்த சப்ஜெக்ட் முடியும் போது இல்லையா, அந்த லாஸ்ட் டேட்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச பிற்பாடு வந்து நீங்க சென்ட் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து 1 1/2 மாசம் வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். சரிங்களா? ஆகையினால நீங்க தயவு செய்து வந்து அந்த டேட்ட வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்க. இதுக்கு மேபி உங்களுக்கு நான் வந்து வர நாட்கள்ல வந்து அந்த டேட்ட வந்து என்ன செய்றேன், உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். சார் இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமான ஏதாச்சும் வந்து புக்ஸ் இருந்தாலும் கூட என்ன செய்யுங்க, நீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. அவங்க வாங்கிக்கிடுவாங்க. நீங்க இப்ப சொல்லாட்டாலும் கூட நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட என்ன செய்யலாம், நீங்க வந்து சொல்லலாம். ஒரு சிலர் வந்து புக்ஸ் வாங்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமான புக் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா விருப்பப்படுறவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க.
சரிங்களா? நானு எனக்கு எனக்கு எதுவும் இந்த நிருபத்தை சம்பந்தமான புக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலா கூட நம்ம குரூப்ல நான் அனுப்பிச்சு விடுறேன். அதே மாதிரி கையில எனக்கு புக் இருந்தா கூட நான் அதை காமிக்கிறேன். ஆமா. உங்களுக்கு அது வாங்கிக் கொள்ள மாசத்துல ஏதாவது ஒரு புக்கு நீங்க கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமானது நீங்க கண்டிப்பா ஒரு 300 ரூபாய் இல்லைன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ள என்ன பண்ணுங்கன்னா புக்குக்கே நீங்க ஒதுக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சார் தமிழ்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழ்ல நான் தமிழ்ல தான் சொல்றேன். தமிழ்ல தான். ஆமா ஆமா, இங்கிலீஷ்ல இல்ல, ஆங்கிலத்துல இல்ல, தமிழ் புத்தகம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்ல நான் அனுப்பிச்சு விடுறேன். அதே மாதிரி நான் புக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்த முறை கிளாஸ்ல நான் அந்த புக்கை காமிக்கிறேன். ஏன்னா நம்ம அதை ஆன்லைன்ல வாங்கலாம். அதே மாதிரி ஒரு சில ஊழிய நண்பர்கள் இருந்துட்டு மதுரையில் இருக்காங்க. அவங்களுடைய அந்த கேட்லாக் புக்குடைய கேட்லாக் நான் உங்களுக்கு தரேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா குரூப்ல நான் அனுப்பி விடும்போது நீங்க அதையும் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட ரீதியாக அவங்க கிட்ட நீங்க ஃபோன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா வாங்கிக்கலாம். ஆமா. ஓகே. அவ்வளவுதான் இல்லைங்களா? வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? ஐயா இந்த ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் நீங்க சில இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அந்த கிருபை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லைங்களா? கிருபை பாவம் அது அது சரியா எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல நம்ம என்னன்னா தேவனுடைய கிருபையானது நம்மளை பாவத்தில் இருந்து மீட்டு எடுத்ததே ஒழிய பாவம் செய்வதற்காக மீட்டெடுக்கல. புரிஞ்சுச்சுங்களா? தேவனுடைய கிருபை இருந்துட்டு பாவத்துல இருந்து நம்மளை மீட்டு எடுத்துச்ச ஒழிய நம்ம விடுதலையா பாவம் செய்வதற்காக அந்த கிருபை கொடுக்கப்படல. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா யூதால வரும்போது பார்ப்போம். தேவனுடைய கிருபையை அவர்கள் காம விகாரத்திற்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு அந்த கிருபையை உதாசீனப்படுத்துவாங்க. அதாவது நீ எப்படினாலும் இஷ்டம் போல வாழு, ஆண்டவர் கிருபை உள்ளவர், அதனால நீ ஒழுங்கின்மையா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போதனை இருக்கு. அது மதுரையிலேயே ஒரு சிலவங்க போதிக்கிறாங்க. அது உங்களுக்கு போக போக தெரிய வரும். அதனால இந்த கிருபையானது தேவனுடைய கிருபையானது அல்லது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கிருபையானது நம்மளை பாவத்தில் இருந்து மீட்டெடுத்ததே ஒழிய பாவம் செய்வதற்காக அந்த கிருபை கொடுக்கப்படல. நம்ம மீட்கிறோம். இந்த கேத்தலிக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா? ஆமா, கேத்தலிக் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்குள்ள ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற சபை பிரிவினரை நம்ம நினைக்க வேண்டாம். கேத்தலிக் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா உலகளாவிய. இதை நம்ம இருந்துட்டு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஜெனரல் எபிசல்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பொதுவான நிருபங்கள். அந்த ஜெனரல் எபிசல், அந்த ஜெனரல் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வருதுன்னா கேத்தலிக் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது. அந்த கேத்தலிக் அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா இன்னைக்குள்ள ரோமன் கேத்தலிக் மாதாவை வழிபடுகின்ற அந்த சபை பிரிவினரை சொல்லல. கேத்தலிக்னா இந்த கேத்தலிக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா உலகளாவிய இல்லைன்னா பொதுவான. அந்த வார்த்தையில இருந்து தான் நமக்கு பொதுவான நிருபங்கள் அப்படின்னு வரும். இது எபிரேமையா கிரேக்கமா? எதுயா இந்த வார்த்தையா? கேத்தலிக். இல்ல இது எனக்கு எபிரேயும் கிடையாது, கிரேக்கும் கிடையாது. ஒருவேளை இது இருந்துட்டு இந்த லாத்தின் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது பொதுவா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல இருந்து வர்றதுனால கேத்தலிக் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. ஆனா கிரேக்க எபிரேய வார்த்தை இல்லை இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். ஒருவேளை நீங்க கேட்டது மற்றவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அதனால ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னுடைய சைட்ல இருந்து, என்னுடைய பகுதியிலிருந்து ஒரு தாழ்மையான விண்ணப்பம் என்னன்னா, தயவு செய்து நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருந்துட்டு 1.5 மாசத்துல முடியணும். ஏன்னா ஒரு வாரத்துல 3 கிளாஸஸ் வரும். மண்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அதாவது திங்கள், வியாழன், வெள்ளி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 15 கிளாஸஸ் இருந்துட்டு 2 கிரெடிட் ஹவர்ஸ். அப்படின்னா 15 கிளாஸ் இருந்துட்டு 1.5 மாசத்துல முடிஞ்சிடும். ஆனா என்னுடைய சப்ஜெக்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருந்துட்டு 1.5 மாசம் இல்லை, 15 போறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-2.5 மாசத்துக்கு மேல போகும். ஏன்னா மாசமே எனக்கு 4 கிளாஸ் தான் வரும். ஒருவேளை ரவி சாரு ஏதாவது ரொம்ப பிஸியான காரணத்தினால ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னா அந்த ஒரு மாசத்துல ஒரு கிளாஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா வரலாம். மற்றபடி உங்களுக்கு பாருங்களா, மாசத்திலே 4னா 2 மாசம் 8, 3 மாசம் 12, அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மாசம் இருக்கு. இப்ப இந்த தலைப்பு இருந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன அசைன்மெண்ட் எழுத போறீங்கன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, நமக்கு இப்ப எல்லாருமே ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, கூகுள் யூஸ் பண்றோம். என்ன பண்ணுங்கன்னா தமிழ்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம்.
அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா வேதத்தோட ஒப்பிட்டு போதான்னு நீங்க சரியா கவனிக்கணும். அதே மாதிரி நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு அது புரிய வரும். அப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க இணையதளத்துல பார்த்தது இல்ல ஒரு சிலவங்க நீங்க புக் வச்சிருந்தீங்கன்னா அந்த புக்ல படிச்சது இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா ஒன்னா போட்டு 5 பக்கங்கள் என்ன பண்ணலாம்னா அசைன்மெண்ட் நீங்க எழுதலாம். அதனால உங்களுக்கு போதுமான டைம் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்கன்னா கடைசி கிளாஸ், அதாவது கடைசி கிளாஸ்ல இந்த 2 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல எக்ஸாம் டைம்ல அது சரியா இருக்காது. அதனால என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு சரியான முறையா இருக்கும். அதனால நம்ம உதாசீனப்படுத்த வேண்டாம். சும்மா அலட்சியமாகவோ ஒரு மந்தமாகவோ நம்ம இருக்க வேண்டாம். ஏன்னா இது நம்ம உலகத்து காரியத்தை நம்ம குறித்து பேசல. ஆண்டுடைய வசனம், அதே மாதிரி நம்ம எவ்வளவு சுறுசுறுப்பா எவ்வளவு ஆக்டிவா, அதாவது உற்சாகமா, கூர்மையா, கவனிப்போடு, தெளிவோடு, பகுத்தறிவோடு நம்ம எவ்வளவு தூரம் ஆர்வமா கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கூடுமான அளவுக்கு உங்களுடைய என்ன பண்ணுங்க சரீர உழைப்பையும் சரி, ஆண்டுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா போடுங்க. ஓகே, ஜெபம் பண்ணலாமா? ஓகே, எதில் நினைக்கிறேன் நம்ம ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சாயா, நீங்க ஜெபம் பண்றீங்களா? ரூபன், பாஸ்டர் ரூபன். கண்டிப்பா. மகா பரிசுத்தமும் கிருபையும் தயவு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட கர்த்தாவே யாக்கோபு நிருபத்தினுடைய அறிமுக வார்த்தைகளை கேட்க எனக்கு